அவங்க பேரு வந்து டிஎம்கே பீரியட்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இவர்தான் வந்து அக்பர் ஷெரீப். 3 கேஸ் வரும்போது இந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா இவ்ளோ பேர் அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க வீடு வந்து வாங்கல, லீஸுக்கு இது கொடுத்தது. நான் வந்து பிப்ரவரி மாசம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தவங்க வந்து 2024 இருந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களது எல்லாமே இருக்கு. இதுல வந்து இவங்க வந்து ரொம்ப மோசடி பண்றாங்கன்றது இப்ப ரீசெண்டா போன மாசம் எண்டுல தான் தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து இன்ஸ்டா மூலியமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுதான் இப்ப கேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இப்ப இதை வச்சு நீங்க எதனா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வந்து ஒருத்தர்கிட்ட வீட்டை காட்டி எல்லார்கிட்டயும் வந்து லீஸ் அமௌண்ட் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் அவங்க ஏமாத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 3.5 crores கிட்ட ஏமாத்திருக்காங்க. அது ஒன்னும் தெரிஞ்சது இப்ப தெரியாம எவ்வளவு வேணாலும் ஏமாத்திருப்பாங்க. அது தெரியல, என்னன்றது தெரியல. இதுக்கு ஆக்ஷன் வந்து இங்க கொடுப்பாங்கன்றதுக்கு நம்பிக்கையா வந்திருக்கோம். இவங்க என்ன எடுப்பாங்கன்றது தெரியல. கேட்டதுக்கு அவர் கான்டாக்ட் பண்ணல. அவங்க சிஸ்டர் வந்து ஷபினா பேன்றவங்க தான் வந்து என்ன வந்து இது பண்ணது. ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இது பண்ணதுல எனக்கு ஷபினான்றவங்க இது பண்ணி அவங்க தான் என்ன ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு நான் செக்கா கொடுத்துருக்கேன், ஜிபே பண்ணிருக்கேன் அமௌண்ட். ஒவ்வொருத்தவங்க வந்து கேஷாவோ இல்ல ஜிபேவோ எல்லாமே பண்ணிருக்காங்க. என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க மூலியமா நான் எல்லாம் கொடுத்தேன். இவர் தான் எனக்கு கையெழுத்து போடும் போது இவர் தான் வந்து ஓனர்னு எனக்கு தெரியும். மற்றபடி வேற எதுவும் வந்து இது இல்லை. எல்லாருமே நம்பி கொடுத்தோம். ஆனா வந்து ஒரே வீடை வந்து காட்டி அவங்க இத மாதிரி ஏமாத்திருக்காங்கன்றது இப்பதான் வந்து ரீசெண்டா தான் தெரிஞ்சது. ஒரே வீடு வேளச்சேரி லட்சுமி. ஆமா, கண்ணுக்கு தெரிஞ்சு 42 பேர் இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பேரு, தெரியாம எத்தனை பேருன்றது தெரியல. இப்ப இதை பார்த்து வந்தாங்களோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த நியூஸை பார்த்தாலும் வரதுக்கு நிறைய பேர் இருக்கு. வேளச்சேரியில லட்சுமிபுரம் நம்பர் 5 லட்சுமிபுரம் 2nd Cross Street. லோக்கல் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் எடுக்கல. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். இவ்வளவு நாள் வந்து வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கல. ஒன்ஸ் வேளச்சேரி எம்எல்ஏ வந்து இந்த விஷயத்த வீடியோவா போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கேஸை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஒரு கேஸ் கூட எடுக்கல. போனா அப்படியா நீங்க அண்ணா சாலை ஸ்டேஷன் போங்க, இந்த யூனிட்ல வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்க வந்தனால மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரே சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப நாங்க எல்லாம் போக இவ்வளவு பேர் இருக்கீங்க, அதனால எங்களால சிஎஸ்ஆர் கண்டினியூஸா போட முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க 4 நாளா போயிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது. 3-4 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கவே கிடையாது. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. 2-3 கேஸ் வரும்போதே நீங்க இதை ஆக்ஷன் எடுத்திருந்தா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் வீட்டு வேலைக்கு போயிட்டு டெய்லி வேஜஸ்க்கு போயிட்டு அந்த மாதிரி பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு இருந்தா நாங்களும் ஏமாத்திட்டு காசு வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம் தானே. என்ன போலீஸ் ஸ்டேஷன் போவோம், ஜெயிலுக்கு போவோம், 15 நாள்ல வெளில வர போறோம். இந்த மாதிரி இருந்தா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கலாம் தானே. இப்ப இங்க இருக்க அத்தனை பேரும் வந்துட்டு லிட்டரலா யாரும் நல்லா சம்பாதிக்கிற ஆளுங்களே கிடையாது. ஒரு அம்மா எல்லாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு 7000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தா லோக்கல் ஸ்டேஷன் போகணுமா? லோக்கல் ஸ்டேஷன் போனா திருப்பி கேஸ் எடுக்க மாட்டீங்க. திருப்பி நாங்க இங்க வந்து ரோடா திரியறதே எங்க வேலையா? எல்லாருமே ஒர்க் பண்ற இதுதான். எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்களோட புகார் வந்து நீங்க வந்து இது வந்து சிவில் கேஸ், கிரைம் கேஸ்ங்கறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல 1 crore மேல எடுக்க மாட்டாங்களாமா. சோ 3 crore மேல போச்சு. இது சிபிஐக்கு போகும், அந்த ஆபீஸ் போவோம், இந்த ஆபீஸ் போவன்றாங்க. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு ரெக்கவரி பண்ணி எங்களுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் குடுக்குற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் நாங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறதா? எல்லாரும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண காசு, இந்த காசு நாங்க கடன் வாங்கணும். எல்லாத்தையும் இப்ப நாங்க கடன் அடைப்போமா, வாடகை கட்டுவோமா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுக்கணுமா? எங்களுக்கு இது ரெக்கவரி வந்து சீக்கிரமா வேணும். நீங்க பொறுமையா கோர்ட்டு கேஸ்ன்னு எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நாங்க ஜப்தி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ற சிச்சுவேஷன் கிடையாது எங்களுக்கு. நீங்க கவர்மெண்ட் பணத்தை எங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் பொறுமையா நீங்க ரெக்கவரி வாங்கிக்கோங்க. எவ்வளவு வருஷம் கழிச்சு பொறுமையா வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள எங்களுக்கு கைக்கு பணம் வரணும். இப்ப இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோமா, இதுக்கு மேல நாங்க எங்க வேணாலும் ப்ரொடெஸ்ட் போவோம், சாகுறது கூட ரெடியா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. எங்ககிட்ட இருக்க பெரிய இதுவே அது மட்டும் தான். இப்ப நாங்க வீடு இல்லாம இந்த கடன் அடைக்கணும். 2 years பிஃபோர்ல நடந்துருக்கு. சேம் அமிகா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க. அகைன் அதே பேர்ல அவ்வளவு இதுவா, அதுவும் கமிஷனர் ஆபீஸ் பக்கத்திலேயே தான் இருக்கு. அவ்வளவு தைரியமா எப்படி பண்றாங்க, எந்த சப்போர்ட்ல பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டேஷன் போனா போலீஸ் அலையறாங்க. இன்னைக்கு வாங்க
இப்போ மீடியால பூம் ஆகுறதுனால மட்டும்தான் எங்க கேஸை எடுத்திருக்காங்க. நாங்க ஒரு 2 months அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுத்தா இது லா அண்ட் ஆர்டர் கீழே வராது, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அப்ப எதுக்கு போலீஸ் இருக்காங்க? எண்ட்ல தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிருக்கோம். அங்க ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா பேசுறாங்க, உங்களால எப்படி வாங்க முடியும், வாங்க முடியாது அந்த மாதிரி. நாங்க ஆல்ரெடி அட் எண்ட் பாயிண்ட் அதுல தான் போயிருக்கோம். சிஎம் செல்லியும் கொடுத்திருக்கோம். சிரிக்கிறாங்க, ஓ இத்தனை பேரா, ஓகே, ஒரு மாதிரி கவுண்ட் எடுக்கிறாங்க, ஓ இத்தனை பேர் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சர்காஸ்டிக்காவும் பேசுறாங்க. எங்களால சீரியஸா முடியல. அட் எண்ட்ல தான் நாங்க வந்திருக்கோம். அந்த மூமெண்ட்ல எப்படி இல்ல வர முடியாது போங்க போங்கன்னா, அட் த சேம் டைம் அங்க இருக்க வீட்லயுமே சம்வாட் இது கேள்விப்பட்டிருக்கு. அந்த உமனை வந்து துன்புறுத்தி இருக்காங்க. அங்க ஆல்ரெடி ரெண்டுக்கு இருக்கவங்கள நிறைய ஹராஸ் பண்ணிருக்காங்க. அது இது வரைக்கும் வெளியில வரல. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல 2 years பேக் ஏதாச்சும் எடுத்திருந்தா இப்போ 50 பேருக்கு வந்து நிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் கூட நிக்க கூடாது. ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். இப்போ மீடியால இதை கவர் பண்ணிருக்காங்க 2 years முன்னாடி. ஐபிசி மங்கைன்ற மீடியால கவர் பண்ணிருக்காங்க யூடியூப்ல. அது வெளியே வந்திருக்கு. அங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அப்பயே எடுத்து சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கேஸ் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த எல்ஐசி பின்னாடி இங்க கமிஷன் ஆபீஸ்க்கும் அதுக்கு 2 கிலோமீட்டர் கூட இல்ல. அந்த அட்ரஸ் மாத்தல, அந்த ஓனர் மாத்தல, இபி கார்டு எல்லாருமே ஒரிஜினல் ஓனர். வேற வீட்டை காமிச்சு கூட அவங்க ஏமாத்தல. ஓனர் எல்லாம் ஒண்ணுதான். ஏமாத்தினவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலா ஏமாத்திருக்காங்க. இங்க எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, கூலி தொழில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. சிறுக சேர்த்து வச்சுதான் அந்த யாருமே வந்துட்டு போய் வேற வீட்டை காமிச்சு அவங்க ஏமாத்தல. அவங்க தான் ஓனரு. அவங்க கையில தான் எல்லா சொத்து மதிப்பும் இருக்கு. அதை பறிமுதல் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்கலாம். அதே வீட்ல அவங்க இப்போ ஒரு போட்டோ இல்ல சிஎம் சாருக்கு டைரக்டா இது போச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரெக்கவரி மணி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய லீஸ் ஸ்கேம் நடந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே ஒருத்தன் ஒரு மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்கான். வேற வீட்டை காமிச்சு பண்ணிருக்கான், இல்ல அவன் வேற அப்ராட் போயிட்டு பண்ணிருக்கான். ஆனா இங்க வேற மாதிரி அவன் தான் ஓனர். இங்க அவன் பேர்ல தான் எல்லா சொத்து மதிப்பும் இருக்கு. இபி கார்டுல இருந்து எல்லாமே அவன் பேர்ல தான் இருக்கு. ஒரு பில்டிங்க காமிச்சு அதுல 4 வீடு இருக்கு, 40-50 பேர் ஏமாத்தி இருக்கான். இன்னும் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுல. அதே வீட்ல ரெண்டுக்கு அவங்க ஆளுங்களே வச்சு இந்த மாதிரி எல்லாரையும் வேலைச்சேரி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுமே எந்த ஒரு இதுவுமே சொல்லல. இந்த மாதிரி வந்து அவங்க ஆளுங்களே வச்சு ஒரு ஃபேமிலி மாதிரி செட்டப் பண்ணி வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே, இப்போ நான் போனேன்னா டோர் கூட ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் போயிட்டோன்னே நெக்ஸ்ட் ஆளு அந்த மாதிரி தான் வராங்க. கம்ப்ளீட்லி அது அங்கேயே ரெண்டுக்கு இருந்து அவங்க ஆளுங்க அந்த கம்ப்ளீட் அங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அயன்மேன்ல இருந்து எல்லாருமே இல்ல நல்ல ஆளுங்க தான் நல்ல வீடு தான் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. பக்கத்து வீட்டு போய் எப்படிலாம் விசாரிப்போமோ எல்லா விதத்துலயும் அந்த வீடு கரெக்டா தான் இருக்கு. இபி கார்டு கரெக்டா இருக்கு, அவங்களோட ஓனர் ஐடி கரெக்டா இருக்கு, ஆதார் கார்டு கொடுக்குறான், அக்கம் பக்கறவங்களுக்கு மிரட்டி விசாரிக்க வைக்கிறான். அயன் கார்டுல இருந்து நம்ம போய் விசாரிக்கிறோம்னா ஒரு வீடு என்ன இடத்துல செக் பாயிண்ட் இருக்கோ எல்லா விதமும் டெக் பாயிண்ட் ஆகுது. அதனாலதான் இத்தனை போய் நம்பி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. எல்லா ப்ரூஃபும் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே போலீஸ் சைட்ல எந்த ஆக்ஷனும் இல்ல. இவர் வந்து இம்ரான் கான், கீழ இருக்கிறவங்க பேர் பாத்தீங்கன்னா சப்ரீனா, பிரியா. அப்படினா பிரியா 2 பேர் சொல்றாங்க. எது உண்மை? ஸ்டேஷனுக்கு வருவார். நம்ம ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவர் வருவார் பேசுறதுக்கு. 15 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு பேச வருவார். நெக்ஸ்ட் வந்து ஒரு வக்கீல அனுப்புறாங்க. அடுத்து எல்லாமே ஃபேக். ஆனா நாங்க வேற ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த சார் என்ன, நான் அந்த வீட்டை போய் பிரச்சனை பண்றேன், அப்போ எனக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. போலீஸ் வந்து அவங்க கையால தான் இருப்பாங்க. அவங்க வந்து சிசில பாத்துட்டு எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு 10 minutesல ஒரு 10 பேருக்கு ஆட்டோல வந்து இறக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேமெண்ட் பண்ணாங்க. மீதி அமௌண்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் பேங்க் மூலமா பண்ணுங்க. வீட்டை காட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா எங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணீங்க அந்த கேஸ் அங்க மாத்துறாங்க. அங்க போனா அங்க லிங்க் வெயிட் பண்ணுங்க. ஓகேண்ணா. இப்ப திரும்ப ஒண்ணா திரும்ப அப்படியே காட்டுங்க. அந்த சைடா இது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இருங்க. இப்ப திரும்புங்க. அப்படியே பிடிங்க. 2022லயே யூடியூப்ல ஒரு கேஸ் வந்திருக்கு இந்த வீட்டை பத்தி. அந்த வீடு கட்டப்படாம இருந்து இப்ப 2 வருஷமா சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டிருக்காங்க. இத்தனை பேரை கொள்ளையடிச்சு கட்டிருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீட்டை உடனே கவர்மெண்ட் இது எடுத்து அண்டர்டேக்கர் எடுத்து இந்த பக்கம் இதே வீட்டை 2 வருஷம் முன்னாடி இருக்க ஐபிசி மங்கைன்னு அந்த யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதை பாருங்க, கட்டப்படாத வீடு அது. இப்ப 2 வருஷத்துல இந்த வீடு இந்த மாதிரி கட்டிருக்காங்க.
அட